கோவையில் வனத்திற்குள் உள்ள பழங்குடியினர் குடியிருப்பு அருகே வந்த 15 அடி நீள ராஜநாகத்தை பழங்குடியின நபரால் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவையை அடுத்த சாடிவயல் வனப்பகுதியில் மெட் குடியிருப்பு பகுதியில் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். போல்வாம்பட்டி வான் சரகத்திற்குட்பட்ட இந்த குடியிருப்பு பகுதியில் 15 அடி நீள ராஜநாகம் புகுந்தது. இதை பார்த்த அதே பகுதியில் வசிக்கும் குதுப் என்பார் ராஜநாகத்தை லாவகமாக பிடித்தார். அதை கோவை குற்றால சோதனை சாவடி கொண்டு வந்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். பின்பு அந்த ராஜநாகம் சிறுவாணி செல்லும் வழியில் அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. ராஜநாகத்தை பிடித்து வரும் காட்சி அந்த பகுதியில் இருந்த சிலரால் செல்போனில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஆனால் நகர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இந்த விவகாரம் அரிதாக இருந்தாலும் வனப்பகுதியில் ராஜநாகம் வருவதும் வனத்திற்குள் இருக்கும் பழங்குடியின மக்களுக்கு அது சர்வசாதாரணமாகும். ராஜநாகம் காட்டுக்குள் தான் வந்துள்ளது, அது நகரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் வந்தது போன்ற பிம்பம் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ மூலம் பரவி வருகிறது.